பங்களாதேஷ்ல ஒரே ஐஎம்இஐ நம்பரோட கிட்டத்தட்ட 1,50,000 ஃபோன்கள் பயன்படுத்தப்படுறதா ரோபி நிறுவனத்தோட தலைமை அதிகாரியான ஷாகித் ஆலம் சொல்லியிருக்காரு. இது எல்லாருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. ஏன்னா இந்த 1,50,000 ஃபோனுமே டம்மி தான். சரி, அதனால என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஃபோன் ஒரே ஐஎம்இஐ நம்பர்ல இருக்கும்போது ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபோனை ட்ரேஸ் பண்ணணும்னா அது முடியாது. ஸோ ஃபோன் தொலைஞ்சிருச்சுனாலோ அல்லது ஃபோன் யாராவது இல்லீகல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலோ அதை கண்டுபிடிக்க முடியாம போயிடும். சரி, ஐஎம்இஐ நம்பர்னா என்ன அண்ட் நம்ம ஃபோனோட ஐஎம்இஐ நம்பர் ஒரிஜினல் தானான்னு எப்படி செக் பண்றது அண்ட் ஃபோன் தொலைஞ்சிருச்சுன்னா இந்த ஐஎம்இஐ நம்பரை வச்சு எப்படி ட்ரேஸ் பண்ணணுன்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். ஐஎம்இஐ நம்பருன்றது ஒரு மொபைல் அல்லது ஜிஎஸ்எம் டிவைஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறப்பவே அதில் ப்ரோக்ராம் செய்யப்படுற 15லிருந்து 17 டிஜிட் வரை இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான நம்பர். நமக்கு எப்படி ஆதார் கார்டு இருக்கோ அது மாதிரி சிம் யூஸ் பண்ணுற எல்லா டிவைஸுக்குமே இந்த ஐஎம்இஐ நம்பருன்றது கண்டிப்பாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் டுயல் சிம் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மொபைலில் 2 ஐஎம்இஐ நம்பர் இருக்கும். இது சாதாரண நம்பர் மட்டும் இல்லை, இதில் ஒரு ப்ராடக்டோட மேனுஃபேக்சரர் யாரு, அதோட மாடல் நம்பர் என்ன அண்ட் அது எங்கு தயாரிக்கப்பட்டது போன்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த நம்பர் வேலிடா இருந்தா மட்டும்தான் அந்த ப்ராடக்டால மொபைல் நெட்வொர்க் கூட கம்யூனிகேட்டே பண்ண முடியும். ஃபேக் மொபைல் மேனுஃபேக்சர் பண்றவங்க மேக்ஸிமம் மொபைல் பார்ட்ஸ் எல்லாம் தனித்தனியா வாங்கி அதை அசெம்பிள் பண்ணி வித்துருவாங்க. பட் அவங்க கிட்ட வேலிட் ஐஎம்இஐ நம்பர் இருக்காது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒரிஜினல் மொபைலை க்ளோன் பண்றது மூலியமா அதுல இருக்க டேட்டா எல்லாத்தையும் டூப்ளிகேட் ஃபோனுக்கு காப்பி பண்ணி அதை மார்க்கெட்ல வித்துடுறாங்க. ஸோ செகண்ட் ஹேண்ட்ல ஃபோன் வாங்கினாலும் சரி அல்லது புதுசா ஃபோன் வாங்கினாலும் சரி, உங்க ஃபோனோட ஐஎம்இஐ நம்பர் வேலிட் தானான்னு செக் பண்ணி வாங்குறது ரொம்பவே அவசியம். ஒரு ஃபோனை நீங்க வாங்குறப்போ அந்த டிவைஸோட ஐஎம்இஐ நம்பர் கண்டிப்பா உங்க பில்ல மென்ஷன் ஆகி இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது ஃபேக்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஃபோனோட பேக் சைடுமே இந்த நம்பர் இருக்கும். இல்லைன்னா ஸ்டார் 06 ஹேஷ்ன்றதை உங்க கீபேட்ல டைப் பண்றது மூலியமா உங்க ஃபோனோட ஐஎம்இஐ நம்பரை தெரிஞ்சுக்கலாம். இந்த நம்பர் வேலிடு தானான்னு செக் பண்ண sanjarsadi.gov.in வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அதில் நோ யுவர் மொபைல் /IMEI வெரிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வெரிஃபை பண்ணீங்கன்னா ஐஎம்இஐ நம்பர் போடுறதுக்கான ஒரு ஆப்ஷன் காட்டும். அதில் உங்கள் ஃபோனோட ஐஎம்இஐ நம்பரை போட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோன் வேலிட் தானா அண்ட் அதோட மாடல் நம்பர் என்ன, சீரியல் நம்பர் என்ன, அது எங்கே மேனுஃபேக்சர் பண்ணது போன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். நீங்கள் உங்கள் ஃபோனில் சிம் போட்டு ஆக்டிவேட் பண்ண உடனே உங்கள் ஃபோனோட ஐஎம்இஐ நம்பர் மொபைல் ஆப்ரேட்டர்ஸ் வச்சிருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி ரிஜிஸ்டர்ல ஆட் ஆயிரும். ஸோ மொபைல் ஆப்ரேட்டர்ஸால உங்க ஃபோன் எங்கிருந்து கம்யூனிகேட் ஆகுதுன்றதை ஈஸியா ட்ரேஸ் பண்ண முடியும். இன்கேஸ் உங்களோட மொபைல் ஃபோன் தொலைஞ்சிருச்சுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு கால் பண்ணி அதை இன்ஃபார்ம் பண்ணிடணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்க சர்வீஸை டெம்பரரியா பிளாக் பண்ணிடுவாங்க அண்ட் அவங்களால உங்க ஃபோனை ட்ரேஸ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ண முடியும். அடுத்ததா நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடணும். இன்கேஸ் தொலைஞ்சு போன ஃபோன்ல வேற சிம் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தா கூட இந்த ஐஎம்இஐ நம்பரை வச்சு ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிட முடியும். இது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோனில் முக்கியமான டேட்டாஸ்லாம் இருக்குது, அதை யாரும் ஆக்சஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உங்களால் அந்த மொபைலை ஆன்லைன்லேயே பிளாக் கூட பண்ணிக்க முடியும் அண்ட் டேட்டாவை கூட எரேஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஃபைண்ட் மை டிவைஸ்ன்ற ஆப் அண்ட் இன்னொன்று CIER.gov.in அஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட். ஃபைண்ட் மை டிவைஸ்ன்ற ஆப் நிறைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இன்பில்டாக வந்துடுது. அப்படி இல்லைன்னா இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது மூலிமா கூகுள் மேப்பில் உங்கள் ஃபோனோட எக்ஸாக்ட் லொகேஷனை தெரிஞ்சுக்க முடியும். இன்கேஸ் உங்க ஃபோன் ஆஃப்லைன்ல இருந்தா கூட அதோட லாஸ்ட் ஆக்டிவ் லொகேஷனை உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம உங்க ஃபோனுக்கு கால் அண்ட் SOS மெசேஜ் கூட அனுப்பிச்சிக்கலாம். அண்ட் உங்க ஃபோன்ல இருக்க டேட்டாவை யாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப் மூலியமா அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் எரேஸ் கூட பண்ணிக்க முடியும். இது முடியலன்னா CIER.gov.in வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அதுல பிளாக் லாஸ்ட்/ஸ்டோலன் மொபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நீங்கள் தொலைச்ச ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன், எங்கே தொலைச்சிங்க அண்ட் அதுக்கான போலீஸ் கம்ப்ளைண்ட் டீட்டெயில்ஸ் என்னன்றதெல்லாம் கேட்கும். அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட நேம் அட்ரஸ்லாம் ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்கள் மொபைலை ஆன்லைன்லேயே பிளாக் பண்ணிவிடுவாங்க. ஸோ வேறு யாரும் உங்கள் ஃபோனை யூஸ் பண்ண முடியாது அண்ட் உங்கள் ஃபோன் திரும்ப கிடச்சிருச்சுன்னா கூட அதே வெப்சைட்டில் அன்பிளாக் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் ஃபைனலாக நம்மளோட ஐடி ப்ரூஃபில் எவ்வளோ சிம் ஆக்டிவாக இருக்குது, நமக்கு தெரியாமல் யாராவது நம்ம ப்ரூஃபில் சிம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களான்னு கூட நம்மளால் செக் பண்ணிக்க முடியும். அதுக்கு நீங்கள் sanjarsadi.gov.in வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அதில் நோ யுவர் மொபைல் கனெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் யாரோட ஐடி ப்ரூஃபை செக் பண்ணுமோ அந்த ப்ரூஃபில் உங்கள் கையில் இருக்க ஏதாவது ஒரு சிம்மோட நம்பரை போட்டு ஓடிபி வெரிஃபை பண்ணிங்கன்னா அதே சேம் ப்ரூஃபில் வேறு எந்த சிம்லாம் ஆக்டிவாக இருக்குன்னு காமிச்சிரும்.
இதுல உங்களுக்கு தெரியாம ஏதாவது நம்பர் ஆக்டிவா இருந்துச்சுன்னா, நாட் மை நம்பர்ன்ற ஆப்ஷன கிளிக் பண்ணி அந்த நம்பர உங்க ஐடில இருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க யூஸ் பண்ணாத நம்பர் இருந்தா கூட, அத நாட் ரிகவர்டுன்ற ஆப்ஷன கிளிக் பண்றது மூலியமா கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி புடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுண்டுவில்.